இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். போதகருக்கும் என் அருமை தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில ஒரு கடினமான காலகட்டத்துல உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. Difficult times, the whole world is going through. அநேக இடங்களிலே வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம், ஆராதனை நடத்த முடியாத அளவுக்கு ஆராதனை ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. சபைகள் மூடப்பட்டு இருக்கின்றன, ஆராதனை ஸ்தலங்கள் மூடப்பட்டு வருகின்றன. சில இடங்களிலே ஆராதனை தேவாலயங்கள் கூட மருத்துவமனைகளாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. மிகவும் கடினமான, உலகம் இதுவரை கண்டிராத ஒரு சூழ்நிலையில அனைவரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்பது ஒரு சாதாரண காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பலகணிகளில் வழியே ஏறி சாவு எங்கள் அரமனைகளிலே பிரவேசித்தது என்று புலம்புள்ள வாசிக்கிறபடியாக enter into the windows and enter into the rooms அப்படின்னு எழுதியிருக்கு. அதே போல சாவு சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அரிதாக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம இணைந்து ஒரு இடங்கள்ல அமர்ந்து கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் தயவாக நமக்கு இந்த டெக்னாலஜியை கொடுத்து ஜூம் மூலமாக, யூடியூப் மூலமாக, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் மூலமாக கர்த்தருடைய வசனம் எல்லாரும் கிடைக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால், ஒரு எழுப்புதல் வருகிறது, எழுப்புதல் வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. கடைசி கால எழுப்புதல், கர்த்தருடைய வருகைக்கு முன்பதான எழுப்புதல், பரிசுத்த ஆவியானவர் அபரிமிதமாய் ஊற்றப்படுகின்ற ஒரு எழுப்புதல். அவருடைய அபிஷேகம் உலகம் முழுவதிலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகின்ற ஒரு வல்லமையான ஒரு எழுப்புதலின் காலம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்திலே ஆழமாக கட்டப்படும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே செழித்து வளரும்படியாக, விருத்தி அடையும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய காலகட்டம். கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக தியானிக்க, அவருடைய சமூகத்திலே ஆழமாய் நிலைத்திருக்க, அதிக நேரம் செலவிட, அவருடைய வசனங்களை தியானிக்க, அவருடைய வசனத்திலே வளர கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சூழ்நிலைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றன என்பது. ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனோ மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கின்றாயா என்று கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், we are of a different genetic composition. Hallelujah. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால நிறையப்பட்ட, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட, இயேசுவின் ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு திசுக்களிலும் இயேசுவின் பரிசுத்த ஆவியானவருடைய சுவாசம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவின் வல்லமை, the power of the Holy Spirit is in every cell of your body, every organ of your body. Your soul is anointed, your spirit is anointed, your body is anointed. இதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிங்க. விசுவாசம் இந்த நேரத்துல காண்கிறவைகளை விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாதவைகளை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். காண்கின்றவைகள் நமக்கு சோர்வு உண்டாக்கக்கூடும், காண்கின்ற காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும், கேட்கின்ற காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். ஆனால் காணாதது ஒன்று, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே செயலாற்றுகிற கர்த்தருடைய ஆவியானவர், நம்முடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோவான் 14, 16, 17 சொல்லுகிறபடியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார்.
ஏசாயா 61:1-2 சொல்லுகிறபடியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே தங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியாக, பவுல் சொல்லுகிறபடியாக கொலோசியர் 1:27 இயேசு மகிமையின் ஆவியாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 பேதுரு 4:14 சொல்லுகிறபடியாக கர்த்தருடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேலே தங்கி இருக்கிறார், நம்மேலே தங்கி இருக்கிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சரீரத்துக்கு மேலே உடையை போல நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 13:14 சொல்லுகிறபடியாக, எபேசியர் 4:6 சொல்லுகிறபடியாக நாம் பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிறோம், பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். யோவான் 14:20 சொல்லுகிறபடியாக நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம், இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். யோவான் 14:23 சொல்லுகிறபடியாக பிதாவும் குமாரனும் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறபடியாக நாம் அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் வாழ்கிறோம், அவருக்காக வாழ்கிறோம், அவரை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு நேரிடலாம். ஒன்று, கர்த்தருடைய மகிமையான வருகை, மகிமையான அந்த மறுரூபத்தின் வருகை, மத்திய ஆகாயத்திலே வருகை நமக்கு வரும். அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், வல்லமையாய் கர்த்தரை சந்திப்போம், மகிமையிலே அவரை சந்திப்போம். அல்லது நம்முடைய ஓட்டத்தை ஓடி அதற்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். எதுவாக இருந்தாலும், நாம் பிழைத்தாலும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம், நாம் மரித்தாலும் கிறிஸ்தவர்களுடையவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள விசுவாச நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள வேரூன்றி கட்டப்படுகிற இந்த நம்பிக்கை. நான் கிறிஸ்துவனுடையவன், கிறிஸ்து என்னுடையவர், நான் கிறிஸ்துவனுடையவள், கிறிஸ்து என்னுடையவர். நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், மகிமையின் நம்பிக்கையாய் அவர் எனக்குள் இருக்கிறார். நான் கனிதரும் திராட்சை கொடியாய், என்னுடைய திராட்சை செடியாகி என் எஜமானாகி இயேசுவுக்குள் இருக்கிறேன். ஒன்லி ப்ரொடெக்ஷன், மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is the great fortress, and the righteous shall run into it and they are safe. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், நமக்கென்று கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம், ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம், நாம் மனந்திரும்படி கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம், நாம் குணமாகும்படியாய் கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம், நாம் உயிர்த்தெழுவதற்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம், நம்மை பரலோகத்திலே சேர்க்கிற இயேசுவின் நாமம், நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமம், நம்மை உலகத்துல எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை குறித்து நீங்க தியானிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:12, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். இந்த வசனங்களை இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாம், நீதிமொழிகள் 18:10. இந்த நாமத்தை ஆண்டவருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது அது அவர்தான். The name of the Lord is his person. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய ஆள் தத்துவம் எல்லாமே ஆண்டவர் தான். Okay, it indicates the person of God, the person of the Lord. When you say the name of Jesus, you say the person of Jesus. The name of the Lord is the person of the Lord. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் இந்த வசனத்தின் ஆழங்களை, இந்த வசனத்தின் ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சங்கீதம் 107:20 விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 148, 147 நினைக்கிறேன். அந்த சங்கீதத்துல வாசிக்கும் போது தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார், அது துரிதமாய் செல்லுகிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 147 அவர் 15ஆம் வசனத்தில் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. எந்த வைரஸை விட வேகமானது இயேசுவின் வார்த்தை, எந்த வியாதியை விட வேகமானது இயேசுவின் வார்த்தை, ஒளியை விட, ஈவன் the speedest of all, எல்லா the fastest of all, அதை விட அதிகமான வேகமாக செல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அனுப்புகிறார். அதை அவர் என்ன செய்கிறார் சொன்னாக்கா, அவைகளை உருக பண்ணுகிறார், மலைகளை உருக பண்ணுகிறார், மலைகளை பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையைத்தான் நீங்கள் கவனமாக தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தையைத்தான் நீங்கள் ஆழமாக வளர வேண்டும், ஆழமாக வேரூன்றி கட்டப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டி சபையை
பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுகிற நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டி சபையை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிற நாள். நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் அந்த சபையிலே அங்கத்தினர்களாக, மணவாட்டிகளாக நாம் அவருக்கு முன்பாக தயாராக இருக்க வேண்டும். விளக்குகளை எண்ணெயோடு காத்திருக்கிற கன்னிகைகளை போல, விளக்குகளை எண்ணெயோடு காத்திருக்கிற, உங்களுக்கு விளக்கு இருக்கலாம், நீங்கள் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் கன்னிகையாக இருக்கலாம், நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு விளக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விளக்கிலே எண்ணெயை உடைய கன்னிகைகளாக நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். மிக முக்கியமான காரியம், அந்த எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய விளக்குகளிலே எரிகிற எண்ணெய், விளக்குகளிலே பிரகாசிக்கு எரிகிற எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். நீங்க யாத்திராகம லேவியராகமத்துல வாசிச்சீங்கன்னாக்கா அந்த எண்ணெயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒலிவ எண்ணெய், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற அந்த எண்ணெய் ஊற்றப்படுகிற எண்ணெய், ஒலிவ மர தண்டிலே ஊற்றப்படுகிற எண்ணெய், விளக்கு தண்டிலே ஊற்றப்படுகிற எண்ணெய். இந்த எண்ணெய் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உங்களையும் என்னையும் ஆயத்தம் பண்ணும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற, உலகத்துல எப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உலகத்துல ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு மேலாக மகத்துவமான வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள, எனக்குள்ளே இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லுகிறபடியாக, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதை நாம் யுத்த அறிக்கையிட வேண்டும். இதை நம்ம எல்லா போராட்டத்துக்கும் விரோதமாக நாம் அறிக்கையிட வேண்டிய காரியம். ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், மாம்சத்துக்குரிய போராட்டமாக இருக்கலாம், சரீரத்துக்குரிய போராட்டமாக இருக்கலாம். எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டியது, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நாம் காண்கிற நம்முடைய இந்த உபத்திரவங்கள் ஆகட்டும், சூழ்நிலைகள் ஆகட்டும், அதை பார்க்காமல் காணக்கூடாத நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இறைவனை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவரை நாம் ஆழமாக அவருக்குள்ளே நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை இந்த ஓட்டத்துல வைத்திருக்கிறார். அவரிடத்துல சேர்கிற நாள் வரைக்கும் நம்முடைய நோக்கம் எல்லாம் அவருடைய வசனத்திலே வளர்கிறவர்களாக, அவரோடு கூட நடக்கிறவர்களாக, அவருக்குள்ளாய் வளர்ந்து வேரூன்றி கட்டப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த வசனம் மிக மிக முக்கியம். கர்த்தருடைய வசனம் மிக மிக முக்கியம். அதை உங்களுக்கு தந்தருளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தந்தவர் அவர்தான், அதை நிஜமாக்குகிறவர் அவர்தான், அதை விளையச் செய்கிறவர் அவர்தான், அதை நிஜமாக்கி உங்களுக்குள்ளே பலன் கொடுக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இவரை குறித்துத்தான் நம்ம கடந்த 6-7 வாரங்களாக நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையை குறித்து. இந்த நாட்களிலே வேதத்தை வாசிக்க, தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை அவசியம். ஏனென்றால் அவர்தான் வேதத்தை எழுதியவர், அவர்தான் வேதத்தின் ஆசிரியர். வேத வாக்கியங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால், தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கின்றன. அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் பேசினார் என்று வசனம் சொல்கிறது இல்லையா? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த வசனங்கள் தான். இதை நம்ம கடந்த சில வாரங்கள்ல எப்படியாக அவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக செயலாற்றினார் என்பதை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அதை தியானிக்கிறோம் என்றால், கடந்த காலத்திலே செயலாற்றினவர் தான் இந்த காலத்திலும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஒரு கேரக்டர் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். He is I am. He is of present. அவருக்கு he doesn't have any time. He doesn't live in time. He is eternity. He is eternity. அவர் நித்தியம். அவர்தான் நித்தியம். Eternity is in him. He is eternity. Right? It doesn't have any time. ஆனாலும் அந்த மகத்துவமுள்ள தேவன் தான் உண்டு பண்ணின தன்னுடைய பிள்ளைகளுடைய டைம் லைனுக்குள்ள வந்து கிரியேட் செய்கிறார். உங்களுடைய டைம் லைன்ல, என்னுடைய டைம் லைன்ல, நம்முடைய லைஃப் பபுள்குள்ள அவர் இறங்கி வந்து உள்ளே வந்து கிரியேட் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Eternal God is he come into the restricted time and space zone of yours and mine. மறந்து போக வேண்டாம். But still he is God of everything. He is God eternity. He is eternal God. He is eternal God. இந்த தேவன் தான். வேதத்தை எதுக்காக நான் வாசிக்கணும்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு நிறைய காரியங்கள் வந்து அது நிறைவேறின நிழலாட்டங்களாக நமக்கு இப்ப காணப்படுகிறது. அப்படித்தான் நம்ம வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுல அவர்களை போய் அழித்து போடுன்னு சொல்லுவார்.
அவர்களை அழித்து போடு, ஒன்றை வைக்காத அமலேக்கியரை அழித்து போடுன்னு சொல்லுவார். அதோட அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய காலகட்டங்களிலே நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல போராட்டம், பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம். அமலேக்கியருடைய சேனைகளாகிய பொல்லாத அந்தகார சக்திகள், எதிர்த்து வந்த பெலிஸ்தியரின் ஆவிகள், எத்தியோப்பியரின் ஆவிகள், இந்த அமலேக்கியரின் ஆவிகள், இதே போல கிரியை செய்கிற ஆவிகள், நமக்கு பழைய புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லி 19-20 காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டு, காம விகாரம், இச்சைகள், கோபங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், இந்த மாதிரி கொலை வெறிகள்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நிழலாட்டமாக நடந்து முடிந்த காரியங்கள் நமக்கு ஆவிக்குரிய நிஜங்களாக காணப்படுகின்றன. Still we are fighting against. We have to completely destroy. We have to completely destroy. ஒன்ன விட்டு வச்சாலும் என்ன பண்ணும், அது மறுபடியும் வளர்ந்து எதிரிகளாக மாறும். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர் வந்துட்டு அந்த ஜாதிகளை அழிக்காமல் விட்டு வைத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். அவர்கள் தான் அவர்களுக்கு பின்பாக கன்னியாக மாறினார்கள். அது நமக்கு எப்படின்னா, எதெல்லாம் விட்டு வைக்கிறோமோ, எதையெல்லாம் முற்றுமாய் ஆண்டவரிடத்துல கரத்துல ஒப்பு கொடுத்து அழிக்காமல் விட்டு விடுகிறோமோ, அது மீண்டுமாக வளர்ந்து நமக்கு எதிரிகளாக மாறும். மறந்து போய்விடக்கூடாது. அதே மாதிரிதான் நிறைய காரியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுல ஏற்படுகிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல நிஜமாக மாறும். புதிய ஏற்பாட்டுல ஆன காரியங்கள் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு பிராக்டிக்கலாக மாறும். That is why God is same yesterday, today and forever. Even now, every word is beneficial for us. Everything that has happened is still beneficial in one way or another way. அது எப்படி என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காட்டும். இந்த விளக்கி காட்டுதல் இல்லாததுனாலதான் நாம நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிக்கிறோம். வேதத்துல அப்படி சொல்லி இருக்குதே, அது நிஜமா? இப்படி சொல்லியிருக்குதே, அது நடக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆவியானவர் நமக்கு அந்த வசனத்தை பகுத்து போதிக்க நாம் இடம் அளிக்காமல் இருப்பதால் தான். அதனாலதான் இன்னும் சில பேர் கேட்கிறாங்க, நமக்கு நியாயப்பிரமாணத்தை இன்னும் கைக்கொள்ள. நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார், சிலுவையில நிறைவேற்றி முடித்தார். பழைய உடன்படிக்கையை பழையதாக்கி புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தினார். அந்த விசுவாசத்தினாலதான் நம்ம அவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு பெறுகிற புதிய உடன்படிக்கையை நம்ம கை கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது, பழைய உடன்படிக்கை முழுமையாக்கப்பட்டது, அது பூரணமாக்கப்பட்டது, அது செயலற்று விட்டது. ஏனென்றால் somebody has completed that and the completion has given to us. அவர் எல்லாத்தையும் சின்னதா பண்ணி 2 கற்பனைகளை பண்ணி கொடுத்தார். அவரிடத்துல அன்பு கூறு, பிறனிடத்துல அன்பு கூறு. Very simplified life is the Christian life. We do not have to get entangled in any of these things of the old times. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கலன்னா தான் கன்ஃபியூஷன் ஆகும். ஆண்டவர் அதே மாதிரி நம்மளை மோல்டு பண்ணிட்டே வருவார். ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்தி கொண்டே வருவார். இப்ப புதிய ஏற்பாட்டுல நடந்த மாதிரி சில காரியங்கள் இன்னும் நமக்கு அப்படி செய்ய வேண்டுமா? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்துட்டு சில உடைகள், சில நடைகள், சில பாவனைகள், அது எப்படி இருக்கு? God is the unchanging God, but he makes you to go through everything according to his purpose and his will. அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருந்த காலகட்டத்துக்கும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. அப்பெல்லாம் அவங்க நடந்து போனாங்க, குதிரையில போனாங்க. இப்ப கார்ல போறோம், பைக்ல போறோம், ஃபிளைட்ல போறோம். ஏன் இப்ப நம்ம நடந்து போறது இல்லை? இப்ப நம்ம ஏன் குதிரையில போறது இல்லை? He is a God of dynamics. He is dynamic God. He is not a static God. He has not got something like old stagnant God. He is dynamic. Everything he will mold it, he will take us. வெளிப்படுத்தி கொண்டே சென்று கொண்டே இருப்பார். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு. 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த அற்புதங்கள் நடந்தது என்றால் இன்றைக்கு நடக்கும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, அந்த அற்புதங்கள்லாம் பழைய புதிய ஏற்பாட்டுல ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகளுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. அப்போஸ்தலர்கள்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க, இப்ப அப்போஸ்தலர்கள் கிடையாதுங்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறாங்க. வேதத்துல புதிய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டோட காரியங்கள் இப்ப கிடையாதுன்னே சொல்றாங்க அநேகர். நீங்க அந்த மாதிரி சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களுமே has got a meaning. It has got a revelation. அந்த ரெவலேஷன் தான் நமக்கு அருளப்பட வேண்டும். இந்த ரெவலேஷன் தான், அந்த வெளிப்பாடு தான், வெளிப்படுத்தல் தான் நமக்கு வேணும். அது வெளிப்படுத்தத்தான் கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். அதனால எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய படிப்பினைக்காக, நாம் நடக்க வேண்டிய நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று, ஒரு கிறிஸ்தவ சபையானது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று, எப்படியாக தேவ ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கும் என்று, இதெல்லாம் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். இதை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும்.
ஒரு போதகர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூப்பர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு கணவன், ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுதுதான் அது பலனுள்ளதாக மாறும். வசனம் எழுத்தாக இருக்கும் பொழுது அதற்கு பிரயோஜனமே இல்லை. வசனம் ஆவியாக மாறும் பொழுதுதான் உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறும். அதுதான் அந்த வார்த்தை இயேசு நமக்கு நிஜமாக மாறுகிறார். மாம்சத்திலே வந்த வார்த்தை, மாம்சத்திலே வந்து வெளிப்பட்ட வார்த்தை இப்பொழுது ஆவியாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வார்த்தை. இயேசு மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவர் எனக்குள்ளே ஜீவ வாசனமாக கிரியை செய்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் வசனம் நமக்கு ஆவியாய் மாறுகிறதோ, எப்பெல்லாம் நமக்கு வசனம் ஜீவனாய் மாறுகிறதோ, அப்பொழுது அந்த வசனம் நமக்கு பலன் தருகிற வசனமாக இருக்கிறது. 6:63, யோவான் 6:63. அது பலன் தருகிற வசனமாக, அது ஜீவனுள்ள வசனமாக, அது நம்மை உயிர்ப்பிக்கிற வசனமாக, ஆவியான வசனமாக அது மாறுகிறது. சரிங்களா? இப்போ நம்ம பழைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில ஆவியானவர் எப்படி செயல்பட்டு கொண்டு வந்தார் என்பதை வாசிக்கிறோம். எதற்கு வாசிக்கிறோம், எதற்கு தியானிக்கிறோம் என்றால், அப்பொழுது செயல்பட்ட ஆவியானவர் இப்பொழுதும் செயல்படுகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்பொழுது இருந்த ஆவியானவர் தான் இப்பொழுதும், அப்பொழுது இருந்த இயேசு சாமி தான் இப்பொழுதும். சரி, அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த உதாரணத்தை சொன்னேன். He is not bound by time and space. He is not just past. He is present. He is I am. அதோட டீப் மீனிங் என்னன்னா, இந்த இட்டர்னிட்டி நம்ம சொல்றது கோடி 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 வருஷங்கள் ஆனாலும், தலைமுறைகள் ஆனாலும், இயேசு மாறாதவர், தேவன் மாறாதவர், அவருடைய ஆள் தத்துவம் மாறாதது. He is the same, unchanging. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நித்திய ஆவியானவர். இயேசு கிறிஸ்து மாறாதவர். புரிந்து கொள்ள வேண்டும். தேவத்துவத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாதவர். இப்ப நீங்க கடந்த வாரத்துல தியானித்தீர்கள் என்றால், கடந்த வாரத்தின் ஆடியோ உங்கள்ட்ட இருந்துச்சுனாக்கா, இல்ல நீங்க வீடியோ இருந்துச்சுனாலும் திரும்ப கேட்டு பாருங்க. எப்படி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே கிரியை செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம சில காரியங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த காரியங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கடந்த வாரத்துல 8ஆம் அதிகாரத்துல முடிச்சோம் இல்லையா? We saw some of the supernatural acts of God, the Holy Spirit, in the last week. How God used Philip. He is not even one among the 12. He is a 7 deacons selected. 7 மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பந்தி விசாரிப்புக்காரர்கள், ஆக்சுவலா the stewards. அதுல ஒருத்தருக்கு எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார்னு பார்த்தோம். கடந்த வாரத்துல சில ரகசியங்களை பார்த்தோம். எதை பிரசங்கிக்க வேண்டும், யாரை பிரசங்கிக்க வேண்டும், எப்படியாக ஊழியத்துல நாம கவனமாக இருக்க வேண்டும், ஊழியம் கர்த்தருடையது, ஞான ஸ்நானத்துக்கும் பிரசங்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கும் ஞான ஸ்நானத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, கர்த்தருடைய ஆவியானவருடைய வசனத்தை கேட்பது எப்படி, கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே நமக்கு சொல்லுகிற வசனத்தை எப்படியாக நாம் புரிந்து கொள்வது எப்படி என்கிற காரியங்கள் we have to be very very sensitive and careful. அப்பொழுதுதான் அந்த ஏசாயா 30 சொல்லுகிறபடியாக, வலதுபுறமாவது இடதுபுறமாக சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஆவியானவர் பேசுவார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம கவனமாக செய்யும் பொழுது அதே ஆவியானவர், பிலிப்போடு பேசின ஆவியானவர் இன்றைக்கும் என்னோடு பேசுகிறார், உங்களோடும் பேசுவார். இதை நீங்க மறந்து போகக்கூடாது. பிலிப்புவை ஆவியில எடுத்துக்கொண்டு போன ஆவியானவர் இன்றைக்கும் உங்களை என்னை எடுத்துக்கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது டிரான்ஸ்போர்ட் முடக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே, டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இல்லாத காலகட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இதே காரியத்தை இந்த காலத்திலும் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ தெரியாது. கர்த்தரால் முடியும். தன்னுடைய ஊழியக்காரர்களை, தன்னுடைய பிள்ளைகளை
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று தன்னுடைய வசனத்தை, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற கர்த்தரால் முடியும். இது கடைசி கால நாட்கள். முந்தின மழையை பார்க்கிலும் பிந்தின மழை பெரிதாயிருக்கும். முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் பெரிதாயிருக்கும். முந்தின மழையின் வல்லமையை பார்க்கிலும் பிந்தின மழையின் வல்லமை பெரிதாயிருக்கும். இதுதான் முந்தின ஆலயத்தின் மகிமைக்கும் பிந்தின ஆலயத்தின் மகிமைக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் கர்த்தர் மாறாத கர்த்தர் இன்னைக்கு அதை செய்ய முடியும். டெலிபோர்டேஷன் இஸ் நாட் அ சயின்டிபிக் என்ன சொல்றது, ஒரு கட்டுக்கதை அல்ல. இட் இஸ் a practical reality. practical reality. அதுக்கு ஒரு நல்ல வேர்ட் இருக்குது இங்கிலீஷ்ல. ஓகே, அதனால அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள், ஆவியானவர் பிலிப்புவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எங்கிருந்து? வனாந்தர மார்க்கத்திலிருந்து ஆசோத் வரை. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவன் ஆசோத்திலே காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி. He was teleported, right? அதே போல ஆவியானவர் கடைசி காலத்துல be prepared to see mighty miracles, be prepared to see supernatural acts, be prepared to be a part of that supernatural move. நீங்களும் நானும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காலகட்டத்துல be ready to be a part of it. கர்த்தர் நடத்துவார். இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய பார்வைகளை திருப்பிக் கொள்வோம். Take the book of Acts of Apostle. I call it Acts of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள். அப்போஸ்தலர்களை கொண்டு நடப்பித்த, அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் நடப்பித்த நடபடிகள். His acts through the disciples and the apostles. And the same Holy Spirit, he will do the acts through you and me. ஓகே, இதுல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் சபை கடந்து வருகிறது. அதுதான் ஒரு புதிய அப்போஸ்தலரை எழுப்புகிறார் ஆவியானவர். ஒரு புதிய மனிதனை எழுப்புகிறார். எந்த மனிதன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டானோ, எந்த மனிதனை குறித்து யாருக்குமே நம்பிக்கை இல்லை என்று நினைத்தார்களோ, அதே மனிதனை கர்த்தர் தன்னுடைய அப்போஸ்தலனாக மாற்றினார். ஹல்லேலூயா. This may be a prophecy to some people over in the world. எந்த மனிதர்கள் இயேசுவுக்கு விரோதமாய், இயேசுவுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாய் எழும்புகிறார்களோ, அதே ஆட்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையின் அப்போஸ்தலனாய் மாற்ற முடியும். The same Holy Spirit is alive and he is in action today in this world. பவுலை சந்தித்தார் கர்த்தர். நீங்க வாசித்தீங்களா தெரியும். தமஸ்குவுக்கு செல்லுகிற வழியிலே, தமஸ்கு தான் அவனுடைய டெஸ்டினேஷனாக இருந்தது. பட் தமஸ்கு became the turning point for him. எது நமக்கு டெஸ்டினேஷன் நினைச்சு போயிட்டு இருந்தானோ, that is not a destination, that is becoming a turning point in his life. அந்த சந்தியிலே, அந்த the road to Damascus, கர்த்தர் தரிசனமாகிறார், இயேசு தரிசனமாகிறார். பயங்கரமான ஒளியின் வட்டமாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்ப வசனத்தை கேட்கிறான், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆக்சுவலா அவன் யாரை துன்பப்படுத்திட்டு இருந்தாரு? சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திட்டு இருந்தார். ஆண்டவர் அவர் பார்த்தது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். As per this thing, physically he was not there. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவர் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் கிறிஸ்து தன்னுடைய துன்பங்களாக பாவிக்கிறார். நீங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு கஷ்டமும் தேவகுமாரன் அனுபவிக்கிறார். தேவகுமாரன் அதே கஷ்டத்தை நமக்காக சகித்தவர். அவருக்கு தெரியும். அது வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், ஒரு பர்சிக்யூஷனாக இருக்கலாம், எதிர்ப்பாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்துல வருகிற எதிர்ப்பாக இருக்கலாம், வேலையில வருகிற எதிர்ப்பாக இருக்கலாம். எந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் தேவகுமாரன் நமக்காக ஏற்கனவே அனுபவித்தார். உங்களுடைய பாடுகளிலே பங்கு பெறுவதற்கு அவருக்கு அனுபவம் உண்டு, வல்லமையும் உண்டு. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுலே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. See how he identifies with the suffering of his children. இதுதான் your Jesus and my Jesus, our Lord, who identify with our sufferings. Jesus identifies with your suffering. Don't forget. அதுதான் சங்கீதக்காரன் நிழலோட்டமா சொல்லி வச்சாரு. இது வெளிப்படையா நமக்கு தெரியுது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
என்னோடு கூட இருக்கிறீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அனுபவித்தார்கள். அக்கினியில நடக்கும் பொழுது அவர் இறங்கி வந்து அவர்களோடு கூட நடந்தார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் துன்பப்படும் பொழுது நானும் அவர்களோடு கூட சேர்ந்து துன்பப்படுகிறேன். ஏசாயா 63:9 பழைய ஏற்பாட்டுல சொல்லுகிறது, அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய எல்லா துன்பத்திலும் அவர் துன்பப்பட்டாராம். சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ எங்குக்காக போனியோ அங்கேயே போ, ஆனா நீ போகிற நோக்கம் மாறிப்போ. நீ துன்பப்படுத்துகிறதற்காக போனாய், இப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவதற்காகவும் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறுவதற்குமாக நீ போகிறாய் சொல்லி அவனுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப் சேஞ்சஸ். இந்த அதிகாரத்துல சபையின் கோர்ஸ் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. சபையோட போக்குல ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய எழுச்சி இந்த இடத்துல உண்டாகிறதுன்னு பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல மெயினான காரியத்தை நான் சொல்லிக்கொண்டு கடந்து செல்கிறேன். அப்பொழுது அனனியா, இந்த இடத்துல அனனியா அப்படிங்கிற ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எங்க? தமஸ்குல பாடுபடுகிற இடத்துல அங்க வச்சிருக்கிறார். அந்த அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். இந்த அனனியாவோட பேரு இதுக்கப்புறம் வேதத்துல சொல்லப்படவில்லை. இந்த காரியம் முடிஞ்ச உடனே சொல்லப்படவில்லை. This is why it's very important, children of God. உங்களுக்கு எனக்கும் be ready always. You might be used just once, but that will change the whole track, the whole course of an event, of an era. The whole course of an era can be changed. அனனியாவை பார்த்து சொல்றாரு, நீ நேர்த்தரு என்ற தெருவுக்கு போ, அங்க ஒருத்தன் இருக்கிறான், அங்க யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். Holy Spirit is very specific, very specific. He is not beating around bush. Point blank. நீ தர்சு பட்டணத்தை அல்ல, நீ எழுந்து தமஸ்குல இருக்கிற ஒரு சீஷன் தமஸ்குல இருந்தான். 10ஆம் வசனத்துல தமஸ்குல இருந்த அனனியா கர்த்தர் தரிசனமானார். 11 நீ எழுந்து நேர் திரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே யூதா என்னப்படுகிற ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த வீட்டுல ஒருத்தன் சவுல் என்ன ஒருத்தனை தேடு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அனனியா என்கிற மனுஷன் வரவும் தன்மேல் கைகளை வைக்கவும் தான் பார்வை அடையும்படி கைகளை வைக்கவும் அவன் தரிசனம் கண்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதேதான் அடுத்த அதிகாரத்திலே நம்ம பாக்குறோம். கொர்நேலியாவுக்கு போய் தேவதூதன் மூலமாக அட்ரஸ் கொடுக்கிறார், இன்னார்ட்ட போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. These things is again practically possible even now if you believe. உங்களையும் என்னையும் கொண்டு இந்த வல்லமையான மகத்துவமான காரியத்தை exactly what to do, exactly what to say, exactly where to go ஆவியானவர் நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இந்த வல்லமையை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உறவை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். This fellowship, this closeness, this mutual partnership. அதான் அந்த 7 வகையான அர்த்தத்தை சொன்ன இல்லையா, பரிசுத்த ஆவியோட ஐக்கியத்துக்கான 7 அர்த்தங்கள், அதுல இதெல்லாமே அடங்கி இருக்கிறது. He is interacting with us, he is fellowshipping with us, he is participating in our action, he is the big boss guiding us what to do exactly சொல்லுவார். அதை கீழ்ப்படிந்து நம்ம போறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். Be sensitive. Pray that you are sensitive to the Holy Spirit's voice, clear voice. ஓகே, நடத்துவார். நடத்தும் பொழுது அனனியாவுக்கு பயம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் தான். ஐயா, இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவன் எல்லாத்தையும் கொல்றதுக்காக, கிறிஸ்தவர்களை கொல்றதுக்காக வந்திருக்கிறான், அதிகாரத்தோடு வந்திருக்கிறான், ஆளோ பெரிய கவர்மெண்டோட அத்தாரிட்டியோட வந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, கோ, யூ கோ. அவன் புறஜாதியா இருக்கும், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். இன்ன வரைக்கும் அவன் எல்லாத்தையும் பாடுபடுத்தான்ல, இனிமே அவன் எனக்காக எவ்வளவு பாடுபடுறான் அவன் காண்பிப்பேன்னு சொல்லி நீ போன்னு சொல்லி தைரியப்படுத்தி அனுப்புறாரு. வந்து ஆண்டவருடைய ஆவியினால ஏவப்பட்டு அனனியா வந்து சொல்றாரு, சகோதரனாகிய சவுலே, நீ வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தர். எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. You will be spiritually connected, my dear brother, my dear sister. You will be miraculously, supernaturally connected with the body of Christ. Be ready. God will speak to you through his servants in a mysterious ways, in a very unexpected ways. அனனியாவை பத்தி சவுலுக்கு தெரியவே தெரியாது, சவுலை பத்தி அனனியாவுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனா இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்றாரு.
கனெக்ட் பண்ணும் பொழுது ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். யூ கேன் பி எய்தர் அ சால் ஆர் யூ கேன் பி எய்தர் அனனியா. யூ கேன் பி அனனியா ஆர் யூ கேன் பி அ சால். ஈதர் வே God will use you. Right? Be ready. Right? கர்த்தர் நம்மை ஏவுவார், கர்த்தர் நம்மை அனுப்புவார். அதற்கு கீழ்ப்படுகிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வளர்த்தி கொள்ள வேண்டும். போய் அவர் மேல கைகளை வைக்கிறார். அவன் மேல கையை வைத்து மெயினா எதுக்காக அனுப்புறார் பாருங்களேன். நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். அடுத்ததாக சவுலுக்கு கிடைக்க வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. He had an encounter with Christ. He had repentance. He has given up his old ways. He is waiting on the Lord. He will be filled by the Holy Spirit. He had an encounter with Christ. The same thing will happen every one of our lives. கர்த்தரை நாம் encounter பண்றோம் through his word, through the testimony, through somebody else. எங்கேயாவது ஒரு இடத்துல encounter, and Holy Spirit makes us to repent. அவர் ஒப்பு கொடுக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கிறது yielding and surrendered life. You are giving your life to Jesus Christ. கொடுக்கும் பொழுது அடுத்த காரியம், காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிறார். இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்க வேண்டும். எந்த இடத்துல நின்றுக்கிறோம்னு பார்த்துக்க, இல்லை எதையுமே கடந்து வரவில்லையா என்பதையும் பாருங்க. You have to go through this. You have to go through the encounter with the Lord. Without Jesus Christ, there is no salvation. No salvation. You have to meet him. You have to encounter him. His word, his person, his presence somehow. Then you have to repent. Encounter is not enough. You have to repent. மன்னியும், நான் மாற விரும்புகிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், I surrender to Jesus. Then with the same time, அவனுக்கு என்ன நடந்தது? கண்கள் பார்வை இழந்தது. He lost his sight, but he was waiting on the Lord, and he was filled by the Holy Spirit. This is how the steps in the Christian life, in a powerful Christian life. கைகளை வைத்த பொழுது கண்கள் இருந்து மீன் செதில் போல கீழே விழுந்தது. அவன் உடனே பார்வை அடைந்தான். Hallelujah. The Holy Spirit when comes upon you, உங்கள் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் விடும், உங்கள் கண்களை மூடி இருக்கிற திரை விழும். ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் பார்க்காதவைகளை பார்ப்பீர்கள். எதெல்லாம் பார்க்காம மறைக்கப்பட்டிருந்ததோ அதை தெளிவாக பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். ஆவியானவர் தருகிற ஒரு வரம் அல்லது ஒரு கிருபை, ஒரு ஈவன் பாத்தீங்கன்னா, நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்கள், தேவனுடைய மகிமையை பார்க்க கூடாதபடி தடுக்கிற செதில்கள் கீழே விழும். அது விழுந்தது, அவன் பார்வை அடைந்தான், எழுந்திருந்தான், ஞான ஸ்நானம் பெற்றான். ஞான ஸ்நானம் is always the public expression or public acknowledgement of what God has done in your life. That is a must actually. That is a public confession. நம்ம வெளியில கர்த்தர் எனக்காக செய்ததை அறிக்கையிடுகிற விதமாக நாம் செய்வதுதான் ஞான ஸ்நானம். நிறைய பேர் அது டிலே பண்ணுவாங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், 10 நாள் கழியட்டும், 1 மாசம் கழியட்டும், அடுத்த வாட்டி. டோன்ட் டிலே, டூ இட். கர்த்தரை இயேசுவை விசுவாசித்து அறிக்கையிடுவது ஞான ஸ்நானம். அதான் ஒரே ஒரு முறை இயேசுவின் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா வெளிப்பட்ட திரியேக தேவன், அவருடைய நாமத்தினால நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காரியம் முழுமை அடைகிறது. ஓகே, உங்களுடைய விசுவாசம் முழுமையாக அறிக்கையிடப்படுகிறது. ஓகே, ஞான ஸ்நானம் பெற்றார், போஜனம் பண்ணி பலப்பட்டார். அடுத்தது ஸ்டெப் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டது. தென் ஞான ஸ்நானம் பெற்றார், போஜனம் பண்ணி பலப்பட்டான். போஜனம் பண்ணி பலப்பட்டான். எனக்கு உங்களுக்கான ஆவிக்குரிய காரியம் வேத வசனத்திலே பலப்படுவது. இதுதான் நம்முடைய போஜனம், இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய உணவு. எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம்ல, பலமான ஆகாரம், பலமான ஆகாரம். இட் இஸ் a strong meat, strong food. இதை பலப்பட்டி போஜனம் பண்ணி பலப்பட்டான். பலப்பட்ட பிறகு என்ன ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா, தமஸ்கு உள்ள சீஷருடனே கூட இருந்தான். Your fellowship with the fellow brethren of Christ. ஆண்டவருடைய சகோதரருக்குள்ளே, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட, சீஷர்களோட கூட உங்களுடைய உறவு. This is how your spiritual life grows. You have to have a spiritual communion, spiritual fellowship
we were physically before there. நம்ம பிசிக்கலா எல்லாரும் கூடணும், ஆராதிப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை மீண்டும் திறப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய அந்த கடைசி எழுப்புதல் வந்தே ஆக வேண்டும். அந்த எழுப்புதல் வரும் பொழுது எல்லாரும் கூடித்தான் ஆக வேண்டும். சபைகள் திறக்கப்படத்தான் வேண்டும். அது கட்டாயம் நடக்கும். கர்த்தர் நடத்துவார், வெகு விரைவில் நடத்துவார். சரியா? இந்த முக்கியமான காரியமாகிய நாம் ஒன்று கூடி சகோதரர்கள் சீடர்களாக இணைந்து அவர்களோட கூட இணைந்து அடுத்ததாக தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். Preach Jesus Christ, witnessing Jesus Christ, to be testifying Jesus Christ. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவரால் நிறையப்பட்டவர்கள், அவரால் தொடப்பட்டவர்கள், அவருடைய வசனத்திலே பலப்பட்டவர்கள், அவருடைய சீஷர்களுடனே கூட தேவ பிள்ளைகளோடு கூட உள்ள உறவிலே பலப்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிப்பார்கள். இயேசுவை குறித்து பிரசங்கிக்க சாட்சி சொல்ல அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அப்போ கேட்டவர்கள் எல்லாம் பண்றாங்க, he went through sort of ups and downs there. அப்போ அங்கிருந்து என்ன பண்ணிடுறாங்க, அவரை கூப்பிட்டு போயிட்டு மதில் வழியாய் கூட்டிட்டு போயிட்டு எருசலேம்ல இருந்து இல்ல தமஸ்குல இருந்து வேற இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. தமஸ்குல இருந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. திரும்ப எருசலேமுக்கு வராரு. எருசலேம்ல வந்து சீஷர்களோடு சேர பாக்குறாரு. பயப்படுறாங்க. தெரியாது அவருக்கு, இவதான கொல்ல வந்தவன், திரும்ப மேபி ஆக்ட் பண்றானான்னு தெரியாதுன்னு சொல்லி பண்ணும் பொழுது, ஆனா அங்கே ஆண்டவர் பவுலுக்கென்று இன்னொரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி இருந்தார், ஆயத்தப்படுத்தி இருந்தார். எப்படி அவன் ஆதாயப்படுத்தப்பட்ட பொழுது, அவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது அனனியாவை ஏற்படுத்தினாரோ, அப்படியே அவனுடைய வளர்ச்சியின் பொழுது பர்னபாவை ஏற்படுத்தினார். பர்னபா தான் அவருடைய வளர்ச்சியில கூடவே இருந்திருக்கிறார். அவருடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தின் பாதி வரைக்குமே பர்னபா தான் கூட இருந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்னபா உண்டு. பர்னபான்னு சொன்னாக்க ஆறுதலின் மகன், அதுதான் அதோட அர்த்தம். அதோட ஆவிக்குரிய அர்த்தம் பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆறுதலின் மகனை மகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆறுதலை நமக்கு ஆறுதல் படுத்துறது, நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு, நமக்கு உடனிருந்து நம்மோடு கூட இருந்து ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு எப்பொழுதுமே மறந்து போக வேண்டாம். Every one of us have a Barnabas. It could be your spouse. உங்க கூடவே இருக்கிற பர்னபாவை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கலாம். She or he may be your Barnabas. பர்னபா அவனை சேர்த்து கொண்டு அவனை கூட்டிட்டு போய் பலப்படுத்தி, கவலைப்படாத, ஆறுதலின் மகனாக நான் இருக்கிறேன் உனக்கு, நீ be encouraged in the Lord. Let us be encouraged. கர்த்தர் எப்படியாவது வச்சிருப்பார். ஒரு சகோதரனா இருக்கலாம், ஒரு நண்பராக இருக்கலாம், சபையின் போதகராக இருக்கலாம். God will send his Barnabas to you. Never forget, you are not alone. God will send his Ananias. God will send his Barnabas. God will send his people in your wake of your spiritual walk. அப்போ பர்னபா வந்த பிறகு இன்னொரு வாரம் அவருக்கு வருது, அவர் தைரியமா இயேசுவின் நாமத்தால பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பிரசங்கித்ததை விவரித்து சொன்னார் 27ல எப்படி அவர் தைரியமாக இருந்தார். அதுக்கப்புறம் எருசலேமில் அவர் போக்குவரத்துமாக இருந்தார், சீசர்களோடு கூட போக்குவரத்துமாக இருந்தார். Level from Damascus, he went to Jerusalem to be with fellowshipping with his people. அப்போ அங்கேயும் போய் என்ன பண்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்தார். பிரசங்கம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிரசங்கம் என்றால் இயேசுவின் நாமத்தினாலதான். பிரசங்கம் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். Preaching is about Jesus Christ. Preaching Jesus Christ. Preaching his name. இப்போ நீங்க பார்த்து கவனமா கவனிச்சுங்க, எத்தனை பிரசங்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்படுகின்றன, இயேசுவை குறித்து செய்யப்படுகின்றன. எத்தனை பிரசங்கத்திலே எத்தனை முறை இயேசுவின் பெயராவது உச்சரிக்கப்படுகின்றது என்பதை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். The pattern of preaching is nothing but Jesus Christ. The name to be preached, because இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் அந்த இடத்துல மனம் திரும்புதல் வரும், அந்த இடத்துல ரட்சிப்பு வரும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10 எழுதியிருக்கு இல்லையா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அதற்காகத்தான் அனுப்பப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டு பிரசங்கிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறவர்களை கேட்கிறார்கள், கேட்கிறவர்கள் விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள், தொழுது கொண்டு அவர் நாமத்தை கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதுதான் பேட்டர்ன். It should not be changed. Always the Holy Spirit will make you to preach Jesus Christ only. Always. If Jesus is not in the preaching, it is not a preaching. It is not the Holy Spirit
inspired preaching. It is a human preaching. Human preaching can encourage somebody. It can be a motivating speech, but it will not be a life-changing speech. The life-changing message is none other than the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து தர்க்கித்தான் மறுபடியும் கொலை செய்ய அவரை ஏத்தனம் பண்ணாங்க. அவரை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இது பவுலோட டைம் அப்படி ஆரம்பிச்சு பவுலோட ஆரம்ப காலம் போயிட்டு இருக்கு. ஆவியானவர் முழுமையாக அவரிடத்துல இன்னும் கிரியை செய்யல. ஆனாலும் ஆவியானவருடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அவர் நடத்தி கொண்டிருந்தார். He encountered Christ, he repented, he surrendered his life, and he was waiting in prayer for his closed eyes to be removed, to be made whole. Then he was filled by the Holy Spirit. Then he was got baptized, and he started witnessing, and God sent his people, his fellowship with the brethren. This is the order is going on. Then he was preaching the name of Jesus, witnessing about the name of Jesus, and God sent his support, God sent his comfort, God sent his people to be his support. Barnabas, Ananias, all these disciples in Jerusalem, disciples in Damascus, all of them, they were all together. This is how you and me are led in the Lord. எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க நீங்க பாருங்க. எந்த காலகட்டத்துல இருந்து எப்படி மாற வேண்டும் என்று பாருங்கள். This is the pattern given in the word of God. It will never change. It is the same. அப்ப இன்னொரு இடத்துல இன்னொரு மிக முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. சபை சமாதானம் பெற வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். மூன்றாவது என்ன நடக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. Holy Ghost is the leader of the church, right? சபையை நடத்துகிறவர் அவர். சபையின் தலைவர். சபையின் தலை இயேசு கிறிஸ்து. சபையை நடத்துகிறவர் தலைவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆறுதலோடு கூடத்தான் சபை நடந்து பெறும். ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடு நடந்து பெறும். பரிசுத்த ஆவியின் வல்லமை காணப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு காணப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் காணப்படும். எப்ப காணப்படும் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் பொழுதுதான். அப்பொழுதுதான் சபைகள் பரிசுத்த ஆவியின் ஆறுதல் உண்டாகும். எப்பவுமே பாருங்க, the Holy Spirit and the Lord Jesus Christ, the Lord will be because he is Lord. சரியா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஏசாயா 11:2 வாசிச்சீங்களா? 1:2 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தரை அறிகிற அறிவையும் அருளுகிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரு. ஓகே, அவருடைய ஆறுதல் வர வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது பரிசுத்தாவியோட ஆளுகை, பரிசுத்தாவியோட ஆறுதல் வரும். ஓகே, இயேசுவுக்கு பயப்படாத அல்லது தேவனுக்கு பயப்படாத, தேவனுக்கு கனத்தை செலுத்த பயம் சொல்லும் பொழுது நான் சொல்ற பயம் நடுங்கி ஒரு ஓடி போகிற பயம் அல்ல, ஒரு பயபக்தி. அவருடைய பாதத்துல வரும் பொழுது பயபக்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் என்று நாம் அவரை அன்பு கூற வேண்டும். அவர் தகப்பன் தான். நம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதற்காக அவரை குழந்தை போல நினைச்சு கொஞ்சம் கூடாது. நோ, அவர் ஒரே முறைதான் பிறந்தார். அதனாலதான் இன்னைக்குமே குழந்தையா அவரை கொஞ்சி செயல்படுகிற சிலை வணக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். சபையில் அது எழுதப்படவில்லை, வேதத்தில் எழுதப்படவில்லை. பேபி ஜீசஸ், இன்ஃபன்ட் ஜீசஸ் is not to be worshipped. Same way, Jesus should not be treated as a baby. செல்லம் கொஞ்சம், no. He is God Almighty. He is God. He is Lord. You should tremble in his presence. You should tremble. அப்பாங்கும் பொழுது அந்த கனமும் பயமும் வர வேண்டும். மல்கியா 1 ஆண்டவர் இதை குறித்து சொல்கிறார். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயமும் எனக்கு கொடுக்கப்படுகிற கனமும் மரியாதையும் எங்கே? பிதாவுக்கு தர வேண்டிய கனம், தகப்பனுக்கு தர வேண்டிய மரியாதை, தர வேண்டிய பயம் இருக்க வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். வேதத்துல இல்லாத பத்தி நீங்க போதிக்கவும் வேண்டாம். யாராவது சொன்னாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. எந்த இடத்துலயுமே
இயேசுவை கொஞ்சம் சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. அன்பு கூறுங்கள், குமாரனிடத்துல அன்பு கூறுங்கள், குமாரனிடத்துல நடுக்கத்தோடு கூட களி கூறுங்கள் தான் சொல்லியிருக்கு. சங்கீத 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல குமாரனை முத்தம் செய்யுங்கள். அக்செப்ட் ஹிஸ் glorious presence. We should be very careful how we are having the fear of the Lord. அன்பு இருக்கு, we love. அவருக்குள்ளதான் நாம் இருக்கிறோம், அவரோட கூட கூட இல்ல, அவருக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார். கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிற அன்பை விட கூடுதலான அன்புதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள இருக்கிற அன்பு. But you should not take that love for granted. You should not take him for granted. This is very, very important. Lord is very particular. Jesus may not be particular, but Holy Spirit is very particular. We should know the Godhead interaction with each person of Trinity. Holy Spirit is much guarded by the Father and the Son. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா யாரா பேசுனீங்களா மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. யாரு? இயேசு சொல்றார், பிதா சொல்றார், என்னுடைய ஆவியை விசனப்படுத்தினீங்கன்னா நானே அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு பயப்படும் பொழுது he will be honored and he will bring his comfort. Holy Spirit will honor you. He will honor you when you honor the Son, when you honor the Father. So Jesus may not mind. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என்னை தூசிச்சாலும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அப்படின்ட்டார், மன்னிக்கிறேன்ட்டார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இயேசுவின் பேரை சாப பேரா எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, அதை தூஷண பேராக பயன்படுத்துறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். He will not give his fullness in us when we don't regard the Jesus Christ, the name of Jesus, with the reverence. The more you honor the Lord Jesus, the more you honor his sacrifice, more you honor his blood, the more you honor his presence, the Holy Spirit anointing will flow. It will flow. It will flow. பொங்கி வழிய ஆரம்பிக்கும், ஆறுதல் பொங்கி வழிய ஆரம்பிக்கும், சமாதானம் பொங்கி வழிய ஆரம்பிக்கும், வல்லமை பொங்கி வழிய ஆரம்பிக்கும். He is fire, man. He is fire. Jesus கண்கள் அக்னி மயமாய் பிரகாசிக்கிற ஒளிமயமான கண்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 நீங்க வாசிச்சீங்களா நடுங்கிருவீங்க. மார்பிளை சாய்ந்து கொண்டிருந்த ஒரே ஒரு முறைதான் மார்பிளை சாய்ந்து கொண்டுட்டு இருந்தார். எப்போ? அந்த கடைசியான அப்பம் புசிக்கிற அந்த நாளில், லாஸ்ட் சப்பர்ல ப்ராபபிலி பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு, அந்த பக்கம் சாஞ்சு அவர்கிட்ட கேட்டிருப்பாரு. இதுதான் மார்பிளை சாய்ந்து கொண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு. இட்ஸ் நாட் தட் ஹி இஸ் ஆல்வேஸ் ஆன் ஹிஸ் bosom. You should understand that. வசனத்துல கிளியரா இருக்கணும். He was there that day. அந்த சீடனே, அவ்வளவு க்ளோஸா ஒரு முறை போன சீடனே ஆண்டவரை கண்ட பொழுது அவர் பாதத்திலே செத்தவன் போல விழுந்தான் எழுதியிருக்கு. இன்றைக்கு அவர் வீற்றிருக்கிறார். He is seated as a king of kings. He is a glorified body. Nobody can reach near him. Seated on the throne, ruling over everything. ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். திரும்ப வரும் பொழுதும் அதே ராஜாதி ராஜாவாகத்தான் வருவார். மகிமையின் தேவனாக இறங்கி வருவார். What you are thinking about Jesus Christ? Do you think that he is a baby? You think that he is still hanging on the cross? You think that he is a son of a carpenter? No, he is the King of Kings. He is your creator. He is your Lord. Don't forget that. Never ever forget the glory of Jesus Christ. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கு. நிறைய இடத்துல கிடையாது, நிறைய பேருக்கு கிடையாது. We take Jesus for granted. Never. Because of Jesus is what you are. Because of Christ in me, the hope of glory in me, I am what I am is by his grace. 1 கொரிந்தியர் 15:10 சொல்றது, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன். I am what I am is by the grace of the Lord. அந்த கிருபையை விருதாவாக நம்ம எண்ணிடக்கூடாது. The more you honor Jesus, the more you fear him, the more the comfort of the Holy Spirit will be with you. Remember this always. You have the liberty to get close to him. அவருடைய கிருபாசனத்தின்ல போற கிருபை கொடுத்திருக்கிறார். But don't take that for granted. Be humble, be honored, be reverent and be loving. அதற்காகத்தான் பய பக்தி, அன்புடனே கூட அவரிடத்துல களி கூறுவது, அவருடைய மரியாதையோடு கூட அவருடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி களி கூறுவது.
Yes, a greatest privilege. The great God who is seated on the throne is inside of you. Never forget. Never dishonor his presence. Never disrespect his name and his presence. I'm very, very particular. I've been taught. எனக்கு முந்தைய மூத்த ஊழியக்காரர்கள், தினகரன் ஐயா போன்ற பெரிய ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுத்த காரியம். Rever Jesus Christ. Always say him Lord. Don't even say his name alone. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். Say Lord Jesus. கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பழகுங்க. ஆண்டவராக இயேசுன்னு சொல்லி பழகுங்க. வெறும் இயேசுங்கிற பேரு, அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ். யூஸ் இட் வித் ரெவரன்ஸ். ஆனர் ஹிம். ஓகே, ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கர காரியம் வந்துச்சு. அதனால அதை சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த ரெண்டு இல்லாதனாலதான் சபைகள் பெருகுவதில்லை. வெறும் மனிதர்கள் தான் பெருகிட்டு இருப்பாங்களே தவிர வல்லமையும் ஆவியானவருடைய ஆறுதலும் பெருகுவதில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எத்தனை பேர் ஆலயத்துல உட்காந்துட்டு மொபைல் போன் நோண்டிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ யாருக்கிட்ட போன் பண்ணிட்டு இருக்கோம்? How many of us are very careful to rever the Lord in the worship places? Why you don't have? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கேட்கிறாருங்க. எனக்கு கொடுக்கிற கணம் எங்கேன்னு கேட்கிறாரு. நாம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிற நாம், அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காவிட்டால், அவர் கொடுக்க வேண்டிய பயபக்தியை கொடுக்காவிட்டால் மற்றவர்கள் எப்படி கொடுப்பார்கள்? How others will realize? That is why people are all the others are taking Jesus for granted, because we take Jesus for granted. Let us not have this. Let us repent and ask the Lord, Holy Spirit, to forgive. Jesus will always forgive. Ask the Holy Ghost to forgive. Ask God the Father to forgive. Lord, help me to honor your Son, Lord. Father, help me to honor the Lord Jesus Christ and his name and his office and his authority and his power. And the Holy Spirit, you will know the Holy Spirit is flowing freely in you and through you. அடுத்ததாக ரெண்டு அற்புதங்கள் ஆவியானவர் நடத்துறாரு இந்த இடத்துல. ஒண்ணு பேதுருவின் மூலமாக. இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக், பவுலுக்கு கொஞ்சம் பிரேக். பேதுரு வராரு. ஐனேயா என்ன சொல்லப்படுகிற படுக்கையிலே கிடந்தவனை உயிரோடு எழுப்புகிறார். 8 வருடமாய் படுக்கையிலே கிடந்த திமிர்வாதக்காரனாகிய ஐனேயாவை ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, பேதுருவின் மூலமாக எழுப்புகிறார். விசுவாச வரம் கிரியை செய்கிறது. பரிசுத்தாவின் வரங்கள், விசுவாச வரம், அற்புதங்களை செய்யும் வரம், குணமாக்கும் வரம், 3 ஒரே டைம்ல கிரியை செய்கிறது. அற்புதங்கிறது immediate, instantaneous change is the miracle. Healing, he was being healed by from his. And the third one is the power of the gift of faith which is operating. பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து போட்டுக்கணும். அந்த அற்புதங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்கள் அவரிடத்துல, இயேசுவிடத்துல விசுவாசம் அடைவார்கள், கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு அற்புதம் நடக்குது. இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தொர்க்கால் என்னப்படுகிற சீஷி மரித்தவள் உயிரோடு எழுந்தாள். முதல் முறையாக அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு செய்த முதல் உயிர்த்தெழுந்த அற்புதம் இந்த அற்புதம் தான். அடுத்தது பவுல் மூலமாக இன்னொரு அந்த ஐத்துகுங்கிற ஒரு சகோதரனை, அந்த சின்ன பையன், ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். முதலாக உயிர்த்தெழுந்த அற்புதம் செய்யப்பட்டது இதன் மூலமாகத்தான். அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்யாம இருப்பாரா? செய்வார். Not only spiritual resurrection, he can do physical resurrection also. These are the times. இப்படி நடக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கடைசி கால எழுப்புதல் இது நடக்கும். எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல ஊற்றப்பட்ட அபிஷேகம், ஊற்றப்பட்ட வல்லமை மீண்டும் ஊற்றப்படும், நான் விசுவாசிக்கிறேன். இதை விட அதிகமாக ஊற்றப்படும். பேதுரு மூலமாக ஒரு மரித்ததான் உயிரோடு எழுந்தாங்கன்னா, நம்ம மூலமாக 10 பேர் உயிர் தெள வைப்பார் கர்த்தர். ஒவ்வொருவர் மூலமாகவும் செய்ய வைப்பார். Because that is the intensity of the later rain, intensity of the later anointing, the intensity of the later revival. கடைசி கால எழுப்புதலின் வல்லமை அப்படித்தான். உயிரோடு எழுப்பினார். அது எப்படி நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல தெரியும். போயிட்டு ஜெபம் பண்ணி, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, அது 40ஆம் வசனத்துல பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. They see the situation, they see the surroundings, but Peter saw the unseen thing. Peter saw that not the surroundings, but the God Almighty who is in him, who is with him, who is above him.
ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு தாழ்த்துகிறார். He humbled himself and he bowed down and prayed. We don't know என்ன ஜெபம் பண்ணாருன்னு எழுதி இருக்கல. என்ன ஜெபம் பண்ணாருன்னு தெரியாது. ஜெபம் பண்ணி பேசியிருப்பார். ஆண்டவரிடத்துல அவருடைய சித்தத்தை கேட்டிருப்பார். என்ன சொல்லட்டும்னு சொல்லி கேட்டிருப்பார். ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஆவியானவருடைய ஆளுகை ஒரே மாதிரி இருக்காது. இந்த உயிருக்கு நான் எழுப்ப சொல்லணுமா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பார். ஜெபம் பண்ணி உள்ள போயிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். தென் அவருக்கு அந்த ரெவலேஷன் கிடைச்சது, வெளிப்பாடு கிடைத்தது. ஆவியானவர் சொன்ன பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளை எழுந்திரு என்று எழுப்புகிறார். இந்த அற்புதத்தின் மூலமாகவும் யோப்பா பட்டணம் எல்லாம் தெரிய வந்தது. அநேகர் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இந்த இடத்துல 35ஆம் வசனத்துல கர்த்தரிடத்துல திரும்பினார்கள் ஒரு அற்புதத்தை கண்டு. திரும்ப 42ஆம் வசனத்துல யோப்பா பட்டணத்துல அநேகர் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கேயே தங்கியிருக்கிறார். ஜாஃபாலே தங்கி. இன்னைக்கு அந்த இடம் ஜாஃபான்னு சொல்லுகிற இடத்துல இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த அவர் தங்கியிருந்த அந்த வீடு, டேனர் சைமன்ஸ் ஹவுஸ் இஸ் ஸ்டில் preserved. There is a church and people are still going there to see that. Okay, இந்த டார்காஸ் சிசியை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு நமக்கு மிகவும் பயப்படுகிற ஒரு காரியம் மரண பயம். ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அறிமுகமானவர்கள், சொந்தக்காரர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மறந்து போக வேண்டும். உற்சாகமா தைரியமா இருங்க. உங்களில் ஒரு மயிரும் தரையிலே விழாது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். பொருட்சேதமே அன்றி பிராணச்சேதம் ஒருவனுக்கும் வராது என்று நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லி பவுல் அறிக்கையிடுகிறார் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில். உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக தேவகுமாரன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை ஜெயித்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா பாதிக்கு பேர்த்துக்கு மேல பயம்தான். மரண பயம். மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் பிழைத்திருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? யோவான் 11:26 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:17 சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை மரண பயம் வேண்டாம். உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மரண பயம் வேண்டாம். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். மரணத்தை வெற்றி கொண்டவர், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழித்தவர். 1 யோவான் 3:8 சொல்றபடியாக மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழித்த தேவகுமாரன் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். All you have to do is go back to the word of God. Meditate on the word of God. Read the word of God. Ask the Holy Spirit to reveal the word of God to you. பயமெல்லாம் ஓடிவிடும், வியாதியெல்லாம் ஓடிவிடும். ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும். கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே பெருகுகிறதை காண்பீர்கள். உங்களுக்குள்ளே ஜீவன் ஊறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜீவனின் ஆவியானவர், நித்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அதனாலதான் திரும்ப சொல்றேன், go back to the word of God. Be rooted in the word of God. Read the word of God. Reread. எங்க சீனியர் பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், read, reread, repeat, recite, remember, remind in ஆர்லயே சொல்லிக்கிட்டே இருப்பார். திரும்ப வாசிங்க, மனப்பாடமா பண்ணுங்க, ஒப்புவீங்க, மனசுக்குள்ள பேசுங்க, உங்களுடைய ஆவிக்குள்ள, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அதை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. திரும்ப வசனத்துக்கு போயிட்டே இருங்க. Provided the word will be made into life and spirit by the Holy Spirit. This is the key. Then the thing will be practical for you. I tell you, by the Holy Ghost who is speaking through me today, I am telling to everyone who is listening, the same Lord, unchanging Lord, is same today. The same miracles he did through his disciples and apostles, he will do it today through everyone. The same supernatural act of God, the Holy Spirit, will be repeated in these last days through you and me, if you believe. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். என் தேவ பிள்ளையே, அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய விசுவாசத்தின் படியே உங்களுக்காக கடவுள். If you believe, it will be unto you according to what you believe. Believe in the word of God. Don't believe in anything, any reports. Don't even believe in the things which you are seeing. Don't even believe and trust the worst things that are happening. Don't even believe in even the scientist report, doctor's reports. Believe in the Son of God. Believe in his living word. Believe in the living spirit who is living inside of you. Inside of you. விசுவாசியுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. விசுவாசத்தை கொடுக்கிறவர் விசுவாசத்தின் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசத்தின் ஆவியை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். விசுவாசமாகிய கனி நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே கொடுக்கிற ஆவியின் கனி. விசுவாசம் என்கிற வரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிற ஈவு, வரம், கிஃப்ட். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, வாஞ்சித்து கேளுங்க, விசுவாசத்தோடு கூட கேளுங்க. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்துல இந்த வேத பாட வகுப்புகளை அமரும் பொழுது இன்றைக்கு பார்க்கிறவைகளை விட உன்னதமான காரியங்களை விசுவாச கண்களால் நாம் அநேக அற்புதங்களை காண்போம் என்று விசுவாசிப்போம். விசுவாசித்து அறிக்கையிடுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரமாகிவிட்டது. நான் ஜெபித்து முடிக்கிறேன். போதகர் ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல இன்னுமாய் ஆவியானவரை குறித்த காரியங்களை நாம தியானிக்கலாம். வசனங்களை வாசிங்க. சுரேஷ், தேங்க்யூமா, யூ ஹவ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். அழகாக வசனங்களை எடுத்து அதிகாரம் சொன்னா அதுக்கான வசனத்தையும் அவர் எடுத்து அழகா கரெக்டா போட்டிருக்கிறாரு. இந்த வசனங்களையும் வாசிங்க. இதோட ரெக்கார்டிங் பின்னாடி பாஸ்டர் அனுப்புவாங்க. இந்த ரெக்கார்டிங்கும் கேளுங்க. ஆவியானவருடைய ஆளுகையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு சப்மிட் டு ஹிம் and learn a life yielding to the Holy Spirit, revering the name of Jesus Christ, glorifying the Father whatever we do. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாசத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. மரணத்தை ஜெயித்தவர் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவரே. பாதாளத்தை வென்றவர் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவரே. We are of a different genetic composition, Lord. We believe and we declare and decree, and Lord, we confess, Lord. Our body cells are vibrating with the power of the Holy Spirit in us. Every organ is being filled by the Holy Spirit, by the blood of Jesus who is in us, which is in us. Every life which is listening to this, Master, every man and woman which is listening to this word of yours, Father God, shall live by faith, O God. We believe, we trust, and we declare in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் பிரவேசிப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெறும் எழுத்தாக இல்லாமல், வெறும் ஒரு மனுஷனின் வார்த்தையாக இல்லாமல், ஆவியானவரின் வார்த்தையாய், இயேசுவின் ஜீவனாய் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு செல்வதாக. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொரு சரீரத்திலும் என் தேவன், என் அப்பன் நீர் அற்புதத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. வெகு விரைவிலே நாங்கள் உம்முடைய எழுப்புதலை காண்போம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே உம்மை எதிர்கொண்டு வருவோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். மகிமையிலே, மறுரூபத்திலே, மேகத்தின் மேலே உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Father, we will be seeing you in the rapture, Lord. We declare in the name of Jesus. Every child who is having the fear of death, we command in the name of Jesus, let it leave in Jesus' name. மரண பயம் நீங்கி போவதாக, மரண பயம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கொள்ளை நோய், வாதை உன்னை அணுகாது, உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன இயேசுவின் நாமம் எங்களுக்கு அடைக்கலமாவதாக. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்து துருகம், இயேசுவின் நாமம் பலத்து துருகமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கற்ற வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே தொடர்ந்து செயல்படும். ஆண்டவரே, எங்களை கடைசி கால எழுப்புதலுக்கு தயார்படுத்தும். பெருமாரியின் மழை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மழையின் சத்தம் கேட்கப்படுகிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறபடியாக மழை, பெருமழையின் இறைச்சல் கேட்பதற்காய் நன்றி ஆண்டவரே. பெருமழையின் இறைச்சல்
கடைசி கால எழுப்புதலின் இறைச்சல் எங்கள் காதுகளிலே கேட்க செய்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. Thank you, precious Holy Spirit. Thank you, glorious Holy Spirit. Lord, we thank you. Sweet Jesus, we thank you. Precious Holy Father, we thank you. We thank you. We thank you. தொடர்ந்து வழிநடத்த காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சபையின் போதகர்களையும், ஆண்டவரே ஊழியக்காரர்களையும், மூப்பர்களையும், சபையின் அங்கத்தினர்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், தயார்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.